கிறிஸ்தவர்களில் வாழும்போதும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். கடவுள் உனக்கு சரியில்லைன்னா உனக்கு அறிவே இல்லை, உனக்கு எதுவுமே சரி கிடையாது, நீ எல்லாத்தையும் இழந்துட்டியாக்கும், அறிவு மங்கி போச்சாச்சும், எல்லாம் இருளாயிடுச்சு, ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் தெரியாதாகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆண்டவர் அறியாதவர்கள் எவ்வளோ பெரிய புத்திசாலிகள் இருக்கிறாங்க, எத்தனை டாக்டருங்க எத்தனை மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எத்தனை விஞ்ஞானிகள் என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, எத்தனை டெக்னாலஜிஸ்ட்ஸு எத்தனை தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நம்ம மதிக்கிறோம், அவையெல்லாம் பயன்படுத்துகிறோம். அவர்களெல்லாம் பழித்து பேசுவது கிடையாது. நம்ம அவர் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க, அந்த கண்டுபிடிச்சதை பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய சாயலில் இருக்கிறாங்கன்றது விளங்குது நமக்கு. மனுஷன் இன்றைக்கும் தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறான், ஆனால் நொறுங்கி போனவனாக இருக்கிறான். அதனால தான் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு நோவாட்ட, ஒருவனுடைய ரத்தத்தை ஒருத்தன் சிந்தினான்னா அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேணும். அதாவது கொல்றவன் கொல்லப்பட வேண்டும். கொலை ஒரு பெரிய குற்றம். ஏன் காரணம் சொல்கிறாரு, மனுஷன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். அப்போ ஒருத்தனை கொல்லும் போது, நீங்கள் அடித்து கொல்லும் போது எதை அடிக்கிறீங்க? ஒரு சாதாரண மனுஷனை அல்ல, தேவனுடைய சாயலில் உண்டாயிருக்கிற மனுஷன் அடிக்கிறீங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் அப்படியே தான் சொல்லுது பாருங்கள். வாயை பற்றி சொல்லும்போது சொல்லுது, இந்த நாவினால் தேவனை துதிக்கிறோம், அதே நாவினால் மனுஷரை சபிக்கிறோம். நான் சபிச்சதே இல்லைன்னு சொல்லாதீங்க. வீட்டுக்கு வீடு நடக்குது, அதுக்கு ஒன்றும் மந்திரவாதி தேவையில்லை, அதுக்கு ஒன்றும் மந்திரம் தேவையில்லை. சம்பளத்தை வாங்கிட்டு வந்தால் ஆமாம் பெரிய கிழிச்சிட்டாரு, இது 10 நாளைக்கு கூட வராதுன்னு சொன்னீங்களே, அதுதான் சாபம், அதுதான் சபிக்கிறது. அந்த சாபத்தின்படியே நான் சாபம் விட்டுட்டீங்க. 10 நாள்னு சொன்னீங்க, அது 5 நாள் கூட வராது. ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் உங்கள் வார்த்தைகள். சபிக்கக்கூடாது வாயை திறந்து. கர்த்தரை துதிக்கிறோம், அதே வாயால் எப்படி சபிக்கலாம்? சபிக்க கொடுக்கல வாயை கர்த்தர். ஏன் சபிக்கக்கூடாதுன்றாரு? ஏன் மனுஷனை சபிக்கக்கூடாதுன்றாரு? ஏன் மனுஷனை நாயின்னு சொல்லக்கூடாது? ஏன் மனுஷனை நீ கால் தூசுக்கு சமம்னு சொல்லக்கூடாது? ஏன் பண்ணி என்னக்கூடாது? ஏன் கழுத என்னக்கூடாது? ஹலோ, சபிக்கவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏன் அதெல்லாம் சொல்லக்கூடாது? மற்ற மனுஷனை பற்றி ஏன் சொல்லக்கூடாதுன்னா, அவன் கடவுளுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவன். ஆமாம், இன்றைக்கி உடஞ்சி போய் கிடக்கிறான், ஆனால் கடவுளுடைய சாயல் அவனுக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்போ அறிவில்லாமல் பேசக்கூடாது. நம்ம கடவுளை தெரியாதுங்க, அவன் ஒன்றும் கிடையாது, அவன் ஒன்றும் அறிவில்லாதவன் அப்படின்னு பேச முடியாது. கடவுளை தெரியாதவங்க, கடவுளை அறியாதவங்களுக்கு நிறைய அறிவு இருக்குது. இன்றைக்கி பெரிய 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 சாதனைகள்லாம் படைச்சிருக்கிறாங்க, அதிலெல்லாம் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அவளுடைய வாழ்க்கை பாழாகி போயிருக்கிறது. அதைத்தான் இங்கே நம்ம வர்ணிச்சிட்டு வர்றோம்.